தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை அளித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வருவதால் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பலரும் தற்போதைய சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர். வெளியூர்களில் பணிபுரிவோர் சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் விதமாக அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அரசு விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் அக்டோபர் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுக்கும் வாகனங்களால் சிங்கப்பெருமாள் கோவில் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கிளாம்பாக்கம் வழியாக சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஓரகடம் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. மேலும் ECR மற்றும் OMR வழியாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் ECR சாலையில் செல்ல அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தென் மாவட்டத்திற்கு செல்லும் பொதுமக்கள் ECR மற்றும் OMR சாலைகளில் பயணிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். கார்கள், பைக்குகளை பொறுத்தவரை தாம்பரம் சாலையை, செங்கல்பட்டு சாலையை பயன்படுத்த வேண்டாம். அவர்கள் ECR வழியாகவோ OMR வழியாகவோ செல்லலாம். ECR OMR வழியாக சென்று மகாபலிபுரத்தில் திரும்பினா நேராக செங்கல்பட்டும் போகலாம், இல்லைனா திருக்கிழக்குன்றம் வழியாக கருங்குழி போய் ஏறிவிடலாம். அப்படி போகின்ற பொழுது அவர்களும் நெரிசல் இல்லாமல் போகலாம், பேருந்துகளுக்கும் நெரிசல் ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என்கின்ற வேண்டுகோளை வைத்தேன். அதைத்தான் மீண்டும் இன்றைக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். சென்னை கோயம்பேட்டில் சொந்த ஊர் செல்வதற்காக காத்திருந்த பயணிகள் திடீர் மழையால் அவதிப்பட்டனர். ஒதுங்க இடமின்றி சாலை ஓரம் மற்றும் மேம்பாலத்தின் அடியில் தஞ்சம் புகுந்தனர். மேலும் இந்த மழையால் அவர்கள் முன்பதிவு செய்திருந்த பேருந்துகளும் காலதாமதமாக வந்தது. பேருந்தில் ஏறும்போதும் மழையில் நனைந்தபடியே ஏற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தீபாவளியை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் ஒட்டுமொத்தமாக 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களுக்கு 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை 13 ரயில்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் தலா 24 ரயில்கள், ஞாயிறன்று 19 ரயில்கள், தீபாவளி தினமான திங்களன்று 23 ரயில்கள், செவ்வாய்க்கிழமை 25 ரயில்கள், புதன்கிழமை 19 ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18,000 போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் புத்தாடை, பட்டாசு வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான தியாகராய நகர், புரசைவாக்கம் மற்றும் NSC போஸ் சாலையில் சிறப்பு கட்டுப்பாட்டறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க சாதாரண உடையில் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மருத்துவ குழுவினர்கள் அடங்கிய 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பட்டாசு கடைகளின் அருகில் காவல்துறை சார்பில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழாமல் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றும் வகையில் பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி
திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் தேஜஸ் MK-1A ரக போர் விமானத்துக்கு தண்ணீரை பீச்சியடித்து வாட்டர் சல்யூட் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானத்தின் சோதனை ஓட்டம் நாசிக்கில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதையொட்டி விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் அடித்து பணியாளர்கள் வரவேற்பளித்தனர். முன்னதாக சோதனை ஓட்டத்தின் ஒரு பகுதியாக தேஜஸ் MK-1A ரக போர் விமானம் ஓடுபாதையில் இருந்து புகையை கக்கியவாறு விண்ணில் சீறி பாய்ந்தது. அதன் பக்கவாட்டில் 2 இலகு ரக விமானங்கள் அணிவகுத்துச் சென்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. வெள்ளை மாளிகையில் நிகழ்ந்த இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மதிய விருந்தளித்து உபசரித்தார். அப்போது பேசிய ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி மற்றும் புதின் இடையே கடுமையான விரோதம் இருப்பதாகவும் இருவருக்கும் உள்ள பகையானது சமாதான தீர்வை தடுப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரை தீர்த்து வைத்ததுடன் 8 போர்களுக்கு தீர்வு கண்டுள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், மத்திய கிழக்கில் அமைதி வேண்டும் என்பதே தங்களின் எண்ணம் எனவும் நோபல் பரிசு கிடைக்காததால் தான் கவலைப்படவில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கு இந்திய ஜூனியர் அணி தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஜூனியர் தகுதி சுற்று போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை எதிர்கொண்ட இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே மகளிர் சீனியர் கால்பந்து அணி 23 ஆண்டுகளுக்கு பிறகும் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஜூனியர் அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்றிருந்த நிலையில் தற்போது 17 வயதுக்குட்பட்டோருக்கான அணி 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை தொடருக்கு தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. இந்த 3 அணிகளுக்கும் பாராட்டு குவிந்து வருகின்றன. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.